ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொமான்டிக்காகவும் இருந்தது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பூரணியும் டக்ளஸும் யோசிக்கிறாங்க, எப்படியாவது தனத்தையும் கதிரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா, கரப்பாம்பூச்சின்னா பயம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாருனாலும் கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரணி ஐடியா கொடுக்குறாங்க. உடனே மாமா சொல்கிறாங்க, போ பூரணி, அந்த பிள்ளைய பார்த்தா கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா சொல்லுவாங்க. உடனே பூரணி, அண்ணி பயப்படலைன்னா என்ன மாமா, எங்கள் அண்ணன் தான் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கரப்பாம்பூச்சின்னா கதிரேசனுக்கு பயந்தான் அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க. பிளான் பண்ண மாதிரியே கரப்பாம்பூச்சியை கதிரேசன் பெட்டில் வச்சுறாங்க. கதிரேசனும் ரூம்குள்ளே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் போர்வையை எடுத்ததுமே கரப்பாம்பூச்சி இருக்கிறத பார்த்து பயந்துறான். பயந்ததுமே தனத்தை கட்டி பிடிச்சிடறான். தனமா தனமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உருள ஆரம்பிச்சிடுறாங்க. உருண்டது மட்டும் இல்லாமல் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே படுத்து கிடக்காங்க. இந்த சமயத்தில் தான் என்னடா கதிரேசன் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் வராங்கன்னா, வாசுகி அம்மா, ராதிகா, டக்ளஸ் மாமா, பூரணி இவங்க 4 பேருமே ரூம்குள்ளே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க படுத்து கிடக்கிறத பார்ப்பாங்க. பார்த்ததுமே வாசுகி அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, டேய் என்னடா கதிரேசா அப்படின்னு சொல்லவுமே கதிரேசன் எந்திரிச்சிருவாங்க. தனமும் எந்திரிச்சு நிற்பாங்க. 2 பேருமே எந்திரிச்சு நிற்கிறது பார்த்தனையுமே அவன் கதிரேசன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், ஏம்மா இல்லைம்மா கரப்பாம்பூச்சிம்மான்னு சொல்லுவாங்க. சொன்னதுமே வாசுகி அம்மா சொல்லுவாங்க, கருமம் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல ராதிகா சொல்லி கோவப்பட்டு கடுப்பாகி கிளம்பிடுவாங்க. இந்த தருணத்தில் தான் அடுத்து என்ன நடக்குதுன்னா, ப்ளஸ் மாமாவும் பூரணியும் தான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகவும் இருக்காங்க. தன்னோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மைல் பண்ணி இருக்காங்க. தான் டக்ளஸ் மாமா கேட்பாங்க, என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உள்ள மாமா கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இல்லாத கரப்பாம்பூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க டக்ளஸ் மாமாவும் பூரணியும். அது மட்டும் இல்லாமல் தனம் மற்றும் கதிரி இவங்க 2 பேருமே தூங்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கதிரோட பயத்தை நினச்சிக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. அதே சமயத்தில் கதிரேசன் என்ன பண்ணுவார்னா, தன்னோட பயத்தினால தனத்தை கட்டிப்பிடிச்சி உருண்டதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் சந்தோஷமாகவும் இருப்பார் கதிரேசன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் காலையில் எழுந்ததுமே ஏற்கனவே வாசியமாக சொல்லியிருந்தாங்க, எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தினம் காலையிலே எழுந்து தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்ட கிளம்பணும் அப்படின்றதுக்காக நிலாப்பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஊட்டிட்டு கிளம்புவாங்க. அந்த நேரத்தில் தான் வாசியமாக, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா, எல்லா வேலையும் முடிக்காமல் இவ போகிறாளே அப்படின்றதுக்காக தான். அந்த இடத்துல தான் வாசிகமாக தனத்திட்ட கேட்பாங்க, உன்னை என்ன சொன்னேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக சொன்னேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வாசியம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. பூரணி, ஆமாம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தனம் என்ன செஞ்சுருவாங்கன்னா, பாட்டிக்கு பாய் சொல்லிங்களா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆட்டோ ஓட்ட கிளம்பிடுவாங்க. இந்த தருணத்தில் தான் வாசுகி, ராதிகா இவங்க 2 பேருமே, என்னம்மா வேலை முடிச்சிட்டான்னு சொல்கிறா, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. எல்லா வேலையுமே முடிச்சிருப்பாங்க. பார்த்தா ஆச்சரியப்பட்டும் போவாங்க. தனம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க வாசுகி மற்றும் ராதிகா. நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் கதிரேசன் ஹோட்டலுக்கு புரோட்டா மாஸ்டர் வரல அப்படின்றது தெரிய வருது. கதிரேசன், பூரணி, அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் மாமா இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பரோட்டா யார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு தனம் வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், பரோட்டா மாஸ்டர் வரல அப்படின்னு சொல்லவும், எனக்கு பரோட்டா போட தெரியும், நான் வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா பதில் சொல்கிறாரு. அந்த இடத்துல கதிரேசன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தனம் உள்ளே போய் மாவு பிணைய போகிறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. அந்த இடத்துல தான் டக்ளஸ் மாமா, இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை, நீ போய் தனத்துக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க. வாய்ப்பை யூஸ் பண்ண மாப்பிள்ள, போ மாப்பிள்ள அப்படின்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு கதிரேசனும் மாவு பிணைய போயிட்டாங்க. தனத்துக்கு உதவும். தனம் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறத பார்த்தா தனம் மனசில் கண்டிப்பாக கதிரேசன் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். இதை ரியலைஸ் பண்ணுற தருணம் எப்போ வரும்னு தெரியல தனத்துக்கு. அந்த தருணத்தை ரியலைஸ் பண்ணால் கண்டிப்பாக கதிர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம். அதுக்கான சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகலாம்.
மாவு பிணைறத பார்த்த டக்ளஸ்க்கும் பூரணிக்கும் ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பூரணியும் டக்ளஸும் யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதில் பூரணி சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தத்தை பார்த்தா தலைவன் தலைவியில் வர சேதுபதி வித்யா மேனன் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்கிறா. ஆமாம்ல, படத்துலேயும் இதே மாதிரி புரோட்டா போடுற சீன் வருமே, இந்த ஹோட்டலில் புரோட்டா போடுற மாதிரி, அது மட்டும் இல்லை இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் வருமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க டக்ளஸ் மாமாவும் பூரணியும் என்ன செய்கிறாங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க, கற்பனையும் பண்ணி பார்க்குறாங்க. எப்படின்னா தலைவன் தலைவி படத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரியே இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் மிதக்குறாங்க. இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனத்தோட ஹோட்டலுக்கு தனத்தோட நண்பர்களான ஆட்டோ நண்பர்கள்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்ததுமே சாப்பிடவும் செய்கிறாங்க. சாப்பிட்டு முடித்ததுமே பில் பே பண்ண போகும்போது மாறி சொல்கிறாங்க, இல்லையே தனா, ஹோட்டலில் புரோட்டா மாஸ்டர் இல்லைன்னு சொன்னவும் நீ எல்லா வேலையும் பார்த்துட்டியே அப்படின்னு சொல்லி மாறி கேட்பாங்க. அதுக்கு உடனே தனா பதில் சொல்லுவாங்க, இது எங்கள் ஹோட்டலுக்கா, நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டதுமே மாரிக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவங்க நண்பர்களுக்கும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பதிலை கேட்ட கதிரேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல தான் நினைக்கிறாங்க, தனத்தோட லைஃப்பில் இப்போ தான் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தனத்தோட ஆட்டோ நண்பர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. நம்ம இந்த மாற்றத்தை ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தனா எங்கள் ஹோட்டல் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? அது மட்டும் இல்லாமல் தனா லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறி தனத்தை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. உன்னை இந்த மாதிரி பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம் தனம், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. தனா உண்மையிலே தன்னோட மாற்றத்தை ரியலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத இனி வர எபிசோட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.